ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது தேவன் ஆவியாயிருக்கிறார் என்ற தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். தயவு கூர்ந்து நீங்கள் யாவரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு என்னோடு இணைந்து ஜெபம் செய்யுங்கள். நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரனை எங்களுக்கு நீ அருளி செய்து அவராலே நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் வாழ உம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் எங்கள் மேல் பூமியெங்கும் மாம்சமான யாவரி மேலும் நீ பொழிந்தரடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், ஒவ்வொரு தனிநபர் மீதும், ஒவ்வொருடைய தொழில் மீதும், வியாபாரத்தின் மீதும், அவர் எதிர்பார்க்கிற திருமண காரியத்திலும் சுவாமி எதிர்பார்க்கிற சகல வீடு வாச வேண்டும் என்று நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த ஆவி இறங்கி ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் கருள வேண்டும் என்று பாதம் பணிந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிணியாளின் தொட்டு சுகமாக்கும் இயேசு என்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற காரியம் தேவன் ஆவியாயிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். இயேசு சொன்ன ஒரு காரியத்தை நாம் தொடரப் போகிறோம். யோவான் 14:20 வசனங்களை வாசிப்பேன். இயேசு சொன்னார், பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவார், உங்களுக்கு தந்தருள்வார், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுடனே கூட இருப்பார் என்று அவர்கள் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு யார் அற்புதங்களை செய்வார் சீஷர்கள் பிரமித்த பொழுது இப்படியாய் அவர்களை தேற்றினார். மற்றுமாக யோவான் 14:26-27 இயேசு சொன்னார், என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்று சொன்னார். மூன்றாவதாக ஒன்று சொன்ன யோவான் 16:7-8 வாசித்து பார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். பிரியமானவர்களே, இவரை அனுப்ப எவ்வளவோ பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்து பிதாவின் சமீப தம்முடைய ரத்தத்தை கொண்டு போய் ஊற்றி நமக்கு அனுப்பினார் என்பதை நாம் அறிகிறோம். யோவான் 16:13-14 இயேசு சொன்னார், உங்களிடத்தில் அனுப்புகிற சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார், அவர் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டதையும் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு சொல்லுவார் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1:3-8 வசனங்களை வாசித்து பார். இயேசு கிறிஸ்து 40 நாள் உயிரோடு எழுந்த பிறகு 40 நாட்கள் எல்லாருக்கும் தரிசனமாகி அவர் பரத்துக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்பதாக சொன்ன என்ன சொன்ன, எருசலேமிலே காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் மேல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என் பிதா செய்வார் என்று சொன்னார். அப்படியே அப்போஸ்தலர் 1:5 வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மேல் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி முன்பதாக அவர் சொன்ன
இதோ நான் எடுத்துக்கொள்ளப்படுற நேரம் வந்தது என்று சொன்னார். அவரை ஒரு வேகம் வந்து எடுத்துக்கொண்டு போனது. அப்போஸ்தலர் 2:1-4 வாசி. பெந்தகோஸ்தே நாட்களில் அவர்கள் காத்திருந்த பொழுது இடி முழக்கத்தை போல பரிசுத்தாவின் அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கி அவர்களுக்கு அக்கினியின் நாவுகளை கொடுத்தார். பற்பல பாஷைகளை பேசினார். அப்போஸ்தலர் 2:17-18 வாசித்து பாரு. தேவன் பிதா சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதா கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். வாலிபர்கள் தரிசனங்களை, மூப்பர்கள் சொற்பனை காண்பார்கள். ஊழியக்காரர் மேல் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவனாய கர்த்தர் சொன்னபடியே நம்மை இன்று வரைக்கும் அந்த தேவனுடைய ஆவியினால் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நாம் ஒரு பாடலை பாடுவோமா? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை சகர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரைத்திடுமே. கனி தந்திட நான் செடி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நிச்சம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நிச்சம் கனம் பெற்றிட. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் பலமாய் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு வருகிறார். இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த புகைப்படத்தில் உள்ளவர்கள் ஒரு இந்து சகோதரி. அவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் MBBS படிக்க ஆரம்பித்தார். அவர்கள் மன நிலைமை தடுமாறி சில ஆண்டுகள் படிக்க முடியாமல் என்னுடைய பத்திரிகை ஒன்று கிடைக்க பெற்று அவர்கள் என்னிடத்தில் வந்தார். நான் அவர்களை ஜெபித்த பொழுது அவர்களை இயேசு குணமாக்கி மறுபடியும் கல்லூரி படிப்பை தொடர, மருத்துவ படிப்பை தொடர கர்த்தர் அருள் புரிந்தார். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபையுள்ள கரத்தில் அவர்கள் ஏந்தப்பட்டு பல ஆண்டுகளுக்கு அவர் படித்து MBBS பட்டத்தை வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி இருக்கிறார்கள். பரிசுத்த அவர்கள் செய்த காரியத்தை அவர்கள் உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறார்கள். இப்பொழுது இந்த புகைப்படத்தை நாம் பார்த்தோம் அல்லவா? அவர்கள் ஒரு சாட்சி எழுதியிருக்கிறது நான் படித்து நான் கடந்த 2006ஆம் ஆண்டு 2வது குழந்தைக்கு பிரசவத்திற்காக காத்திருந்தேன். மருத்துவர்கள் எனக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு உனக்கு சுகப்பிரசவம் ஆகாது, காரணம் பேபி வெயிட் 1 கிலோ 900 கிராம் தான் இருக்கிறது, HP 7800 கிராம், குழந்தையுடைய தலை திரும்பவில்லை, எனவே எனக்கு பிளட் ஏற்றி ஆப்ரேஷன் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். நான் மிகவும் பயந்து அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொன்னேன். அங்கிள் எனக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபித்தீர்கள். ஜெபித்து விட்டு சொன்னீர்கள், நீ பயப்படாதே, கர்த்தருடைய கரம் குழந்தை வெளியே கொண்டு வரும் என்றார்கள். சொல்லி 10 நாட்கள் எனக்கு சுகப்பிரசவத்தை நடந்தது. என்ன ஆச்சரியம்! கர்த்தர் சொன்னபடியே கர்த்தருடைய கரம் குழந்தை வெளியே கொண்டு வந்தது. நான் உணர்ந்தேன், எனக்கு பிளட் ஏற்றவில்லை. பேபியுடைய வெயிட் 2.5 கிலோவாக உயர்ந்திருந்தது. 28/6/2006 எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை தேவன் கொடுத்தார். ஆனால் நான் சாட்சி போட மறந்து விட்டேன். ஆனாலும் எனக்கு பல பிரச்சனைகள் வந்த பொழுது நான் அதை சாட்சி போடும்படியாய் முன் வந்திருக்கிறேன். நான் சாட்சி போடாமைக்கு மன்னிக்கவும், கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிங்கள் என்ற ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2:17-18 கடைசியில் சொன்னபடி மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றும் பொழுது அற்புத விதமான சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி வாய்ந்த தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், இந்த சாட்சியை கேட்டீர்கள் அல்லவா? எத்தனை மகத்தான சாட்சி! அது உங்கள் பிரயோஜனத்துக்காக. பரிசுத்த ஆவியார் யார்? அவர் தேவன் ஆவியாயிருக்கார் என்பதை உறுதிப்படுத்தவே இதை சொன்னேன். யோவான் 7:38 வாசித்து பாருங்கள்.
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தின் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அது ஓடுமிடமெல்லாம் செழிப்பு தான். ஏசாயா 44:3 வாசித்து பார். உன் சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். சகரியா 4:11-14 வசனங்களை வாசித்து பாரு. அங்கே தேவனுடைய சிங்காசனத்தில் மற்றில் இருந்து பொன்னிறமான எண்ணெய் ஓடி வருகிறது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Golden oil, that is a golden oil is coming from the throne of God. இப்பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியான பொன்னிறமான அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல் வந்து இறங்கும் பொழுது அவனை ஆண்டவர் அப்படியே அவனை பொன்னாய் வழங்க செய்கிறார். அவனுக்குரிய எல்லா காரியங்களிலும் அவர் கை கொடுத்து அவனை தூக்கி நிறுத்துகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை மென்மேலும் உயர்த்துகிறார். இதை நாம் கண்ணார கண்ட சாட்சிகள் அல்லவா? கர்த்தர் தாமே பரிசுத்தாவினால் வல்லமையினால் உங்களை நிரப்பும்படு நீங்கள் விசித்திர பிறவியாய் மாற்றப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் மாறி எல்லா நுகங்களையும் முறித்து உங்களை தூக்கி தமக்கு முன்பதாய் நிறுத்துவார். நீங்கள் எல்லாருக்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவி யாருக்கு வேண்டும்? எப்பொழுது நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய அன்பின் திருவடிகளில் நாங்கள் முகங்குப்புற விழுந்த குடும்பமாய் தனி நபர்களாய் ஆண்டவரே, எங்கள் தொழிலில் நீர் அசைவாடும்படி, எங்கள் குடும்பத்தில் அசைவாடும்படி, படிக்கிற பிள்ளைகள் மீது அசைவாடும்படி, ஆண்டவர் வேலை செய்கிறவர்கள் உத்தியோகத்தில் இதுவரை ப்ரமோஷன் கிடைக்காத அசைவாடி, கர்த்தருடைய ஆவியான சத்துரு வெள்ளம் போல் வந்தால் அதற்கு விரோதமாய் கொடியேற்றி ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கடைசி நாட்கள் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாய் தாழ்ச்சி படைக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் அழித்து நிர்மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி உம்முடைய சாயலை தந்து அவருடைய ஆசீர்வாதி உம்முடைய பராக்கிரம கரத்தில் நான் கொடுக்கிறேன். அமுதா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து தாமே அமுதா உன்னுடைய பிரச்சனைகளுக்கு இந்த முற்றுப்புள்ளி வைக்கிறார். நீ அவருக்கு பிரியமானவள், அவர் இருதயத்துக்கு ஏற்றவளாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமுதா, அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்து. யார் அந்த மகேஸ்வரி? நீ பற்பல பிரச்சனைகளால் வேதனைப்பட்டு கலங்கி தவிக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா உன் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் தம் பக்கம் எடுத்துக்கொள்ளும்படியாய் மகேஸ்வரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். உன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை நான் காண்கிறேன். அந்த வல்லமை நீ பெற்றுக்கொள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட சுவாமி, ஒவ்வொருவருடைய நோயாளிகளையும் தொட்டு சுகமாக்கும். இருதய பலகீனத்தினால் ஆண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே சகோதரியை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆண்டவர் பிரஷரையும் அவருடைய எல்லா விதமான அல்சர் நோய்களையும் தொட்டு குணமாக்கி அவர்களை விடுதலை ஆக்குவீரார். உம்முடைய அற்புதமான கரத்தை நீட்டி அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. இந்த வேளையிலும் கூட சுவாமி, யார் யார் பரிசுத்த ஆவியான வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் ஒவ்வொரு மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவி மழை போல் பொழிந்தருள்வீரார். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலத்த கரத்துக்குள் நான் தாழ்ச்சி படைக்கிற ஆண்டவரே, இப்பொழுது சுவாமி நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக விடுதலை ஆக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். 30/12/2012 அந்த நாளிலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷித்த உபவாச கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அதனுடைய அட்ரஸ் 24 டேங்க் ஸ்ட்ரீட், ராயபுரம், சென்னை. இந்த இடத்தில் நடைபெறும். நீங்கள் குடும்பமாய் வந்து ஆசீர்வாதத்தை விடுதலை பெறும்படி இந்த கடைசியிலே நீங்கள் புதிதான வருஷத்துக்குள் புதிய அபிஷேகத்தோடு கிருபையோடு வல்லமையை தரிப்பித்துக் கொண்டு போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிசாசு பிடித்தவர்கள் மட்டுமா நோயினால் வாடுகிற மக்கள் மருத்துவரால் கைவிடப்பட்டு கொண்டு வாருங்கள். கர்த்தர் விடுதலை ஆக்குவார்.